ஒரு நாள் நான் பாட்டுக்கு போன் நோண்டிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், எங்க மாம்ஸ் ஒரு சுறா மீன் போட்டோ அப்புறம் வீடியோ அனுப்பியிருந்தாரு. அத பாக்குறேன், எப்படி ஒரு 100 கிலோ இருக்கும் போல, செம பெருசு. எவ்வளவு பெருசுன்னு கடைசியா காமிக்கிறேன். அப்புறம் அவர் ஒன்னும் இந்த வீடியோ எல்லாம் இந்தியால இருக்கிற கடல்ல இருந்து சென்ட் பண்ணல, ஓமன் நாட்டுல இருந்து நம்மளுக்கு சுட சுட சென்ட் பண்றாரு. சரி, அந்த சுறாவை பத்தி பாத்துடலாம். டர்னி நர்ஸ் ஷார்க். எது நர்ஸா? ஆமா, அதுக்கு நீங்க ஊசி போடுவானான்னு கேட்டீங்கன்னா நோ. தமிழ்ல இவன் பேரு குரங்கு சுறான்னு சொல்லுவாங்க. தமிழ் நேமுக்கும் இங்கிலீஷ் நேமுக்கும் சம்பந்தமே இல்ல. சுறாக்கள் இனத்திலேயே ஒரு அமைதியான ஆள் இவன். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வீடியோஸ்ல எல்லாம் ஒரு ஷார்க்க பாத்திருப்பீங்க, அது இவன் தான். இவன் கூட ஸ்விம் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஏன் இந்த வீடியோல கூட எப்படி நாய்க்குட்டி மாதிரி அவர் காலுக்கிட்ட வந்து நிக்கிறானுங்க பாருங்க. உடனே இவன் அமைதியாவே இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. இந்த வீடியோல பாருங்க, இந்த பொண்ணு பாட்டுக்கு தண்ணியில மிதந்துட்டு இருக்கும் போது சுறா மேல கைப்பட்டிருக்கும் போல கடிச்சிருச்சு பாருங்க. கையெல்லாம் அது கடிச்ச மார்க்கு காயமாவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. இவனோட சயின்டிபிக் நேம் என்னன்னா நெப்ரியஸ் ஃபெர்ஜினியஸ். இவன் அதிகபட்சம் 10 அடி லென்த்தும் 150 கிலோ வெயிட் வரைக்கும் வளருவானா. என் மாம்ஸ் சென்ட் பண்ண வீடியோல இவன் சைஸ பாருங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கால் சைஸையும் அந்த சுறா சைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எப்பா, கண்டிப்பா இந்த மீனோட வெயிட் 100 கிலோக்கு மேல இருக்கும் போல. அப்புறம் இந்த மாதிரி நிறைய மீன் எல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா இவ்வளவு பெரிய சுறா சாகுறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, மீன் இறந்தாதான் மீனவனால வாழ முடியும்.